ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாஸ் வெல்கமிங் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மணிச்சந்திரா அவங்களுடைய வீடியோ பார்த்துருப்போம். சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். பார்க்கலாம், உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். செம மாஸ் வெல்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆவதாக வந்த நம்ம தினேஷ். எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாருன்னா ரன்னராக வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு கண்டஸ்டன்ட். பட் கொஞ்சம் அவங்களுடைய அந்த வே ஆஃப் கேமில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கேமை வந்து கைவிட்டுட்டு கொஞ்சம் கூட்டாக விளையாண்டது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் அந்த விசித்ராவுக்கும் நடந்த கிளாஸில் வந்துட்டு விசித்ராவோட ரசிகர்கள் எல்லாமே இவரை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை ஒரு தாக்கின விஷயங்களில் அர்ச்சனாவோட ரசிகர்கள் எல்லாமே இவரை ஹேட் பண்ண ஒரு காரணம் தான் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இவரும் ஓரளவுக்கு தேர்டோ இல்லை செகண்டோ மேபி தேர் இஸ் எ சான்ஸ் அப்புறமா சொல்லப்படுது. ஸோ இவர் வந்துட்டு பிக் பாஸ் விட்டு வந்த உடனே அவங்களுடைய குடும்பத்தினரும் அவங்களுடைய உறவினர்களும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சூப்பரான மாசான ஒரு வெல்கமிங் கொடுத்துருக்காங்க. அவருடைய அந்த 105 நாள் பயணம், அதாவது அவர் வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் வந்தார். ஸோ அந்த பயணத்தை வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோவாக ரெடி பண்ணி ஒரு பெரிய ஃப்ரேமாக ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லா மூமெண்ட்ஸும் பாருங்க. 105 நாள் நடந்தது. கீழே படிக்க யாராவது படிக்க சத்தமா கீழே